சீக்கிரமாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பரலோக வார்த்தை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் உங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை அறிந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தரது பெரிய காரியங்களை வரும் நாட்களில் செய்வாராக. இன்றைக்கு நம்முடைய சிந்தைக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதிக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். 148வது சங்கீதம் 8வது வார்த்தை. அக்கினியே, கல் மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிற இந்த 148வது சங்கீதம் அதனுடைய 14 வசனங்களும் கர்த்தரை துதிக்கும்படியாய் சொல்லுகிறது. யாரெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், எவைகளெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவனை துதிப்பது மிகுந்த ஆசீர்வாதமான ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அவரை துதிக்கும் போது கர்த்தர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். இவ்விதமாய் தேவனை துதிக்க வேண்டும், துதிக்க ஆலோசனை கொடுக்கிற இந்த சங்கீதம் அதனுடைய 8வது வசனம் வரும்போது அவருடைய சொற்படி செய்யும் பெருங்காற்றே என்று அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். சாதாரணமாக வேத புத்தகத்தில் காற்று என்கிற பதம் மிக முக்கியமானது. இந்த காற்றை 2 விதங்களிலே வேதத்தில் பார்க்க முடியும். ஒன்று கர்த்தர் பயன்படுத்துகிற காற்று, 2 சத்துரு பயன்படுத்துகிற காற்று. கர்த்தர் பயன்படுத்துகிற காற்றையும் சத்துரு பயன்படுத்துகிற காற்றையும் வித்தியாசப்படுத்தி பிரித்து நாம் படிக்காவிட்டால் எல்லா காற்றும் ஒருபோல தோன்றும். அதனுடைய ஆழத்தையும் ரகசியத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடும். தேவன் பயன்படுத்துகிற சில காற்றுகள் உண்டு. அது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். சத்துரு பயன்படுத்துகிற காற்று உண்டு. அது நம்முடைய ஜீவிதத்தில் போராட்டத்தை கொண்டு வருகிற, பிரச்சனைகளை உருவாக்குகிற, நன்மைகளை அகற்றுகிற காற்றாயிருக்கும். யோபுவினுடைய ஜீவிதத்தில் ஒரு காற்று அடித்தது. 4 மூலையில் இருந்தும் அடித்த ஒரு காற்று யோபுவினுடைய ஜீவிதத்தை சின்னாபின்னமாக்கியது. பிள்ளைகள் நஷ்டப்பட்டு போனார்கள், சம்பத்துகள் இழந்து போனது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவிலே நிற்கிற அனுபவத்திற்கு யோபு தள்ளப்படுகிறார். நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறபடி இதற்கு பின்னணியில் என்ன விஷயம் என்று நமக்கு தெரியும். காரணம், யோபுவினுடைய ஜீவிதத்தில் இவ்விதமான ஒரு நிலைமையை செய்வதற்கு பிசாசு தேவனிடத்திலிருந்து உத்தரவு வாங்கிக் கொண்டு அவருடைய ஜீவிதத்தின் மேல் நஷ்டத்தை உண்டாக்கும்படி அவன் கொண்டு வந்த காற்று. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது நோவாவையும் அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவு கூர்ந்த போது அவர் ஒரு காற்றை பரப்பனினார். அந்த காற்று எதற்கு? தண்ணீர் மேல் மிதந்து கொண்டிருக்கிற நோவாவினுடைய கால ஜனங்கள் எல்லாம் வெள்ளத்தில் அழிக்கப்பட்டு
தோஷம் நஷ்டப்பட்டு போயிற்று. 2, கப்பலில் இருக்கிறவர்கள் பயங்கொள்ள தொடங்குகிறார்கள். 3, கப்பல் எப்பொழுது கவிழ்ந்து விழுமோ என்கிற சூழலை உண்டாகிறது. 4, கப்பலில் உள்ள சரக்குகள் எல்லாம் நஷ்டப்படுகிறது. இந்த கொந்தளிப்புக்கு பின்பதாய் லாபம் ஒன்றுமில்லை, சகலமும் நஷ்டமாய் அமைகிறது. அந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலருடைய ஜீவிதத்தில் காற்றடிக்கும் போது பிசினஸ் நஷ்டமாகிறது. லாபம் உண்டாக்கும் என்று நினைத்தவைகள் நம்மை பெரும் கொந்தளிப்பில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை என்று கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறது போல ஒரு போராட்டம் உண்டாகிறது. கவனிங்கள், எதனால் இது சம்பவிக்கிறது? இந்த சமயத்தில் பலரும் தங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஐயோ, எப்படியாவது இந்த போராட்டத்திலிருந்து, இந்த விதமான கஷ்டத்தில் இருந்து, நெருக்கத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு ஜெயம் வேண்டும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், எப்படியாவது நாங்கள் கரை சேர வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய கொந்தளிப்பிலும், இவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலும், ஜீவன் போகிற சூழ்நிலையிலும் ஒருவன் அயர்ந்த நித்திரையாய் இருக்கிறான். யார் இந்த மனுஷன்? அவர்தான் யோனா தீர்க்கதரிசி. யோனா சாதாரண மனுஷன் அல்ல, யோனா தேவனுடைய தீர்க்கதரிசி. யோனா இதற்கு முன்பு தீர்க்க தரிசனம் உரைத்தவைகள் அவ்விதமாகவே சம்பவித்திருக்கிறது. யோனா தேவனுடைய ஒரு பெரிய தூதுமாக, கர்த்தருடைய வார்த்தையமாய் புறப்பட்டிருக்கிற மனுஷன். யோனா தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை உண்டாக்கி இருக்கிற மனுஷன். என்னால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாகிய யோனா பயரிக்கிற இந்த கப்பலுக்கு விரோதமாய் கர்த்தர் பாதுகாப்பை அல்லவா கட்டளையிட வேண்டும்? கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுதலை அல்லவா கொடுக்க வேண்டும்? அவனுக்கு ஏன் விதமான சூழலை கொண்டு வருகிறார்? எதற்காக விதமான போராட்டத்தின் மத்தியில் அவனை கொண்டு போகிறார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல சமயங்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதைத்தான் கேட்கிறோம். எதனால் கர்த்தாவே இது எனக்கு சம்பவிக்கிறது? உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், உம்மை மட்டுமே ஆராதிக்கிறேன், உமக்கு தேவையான காணிக்கைகளை கொடுக்கிறேன், தீயோடு கூட நான் ஜீவிக்கிறேன், எல்லாம் உமக்காய் நான் செய்கிறேன், பின்பு ஏன் என்னுடைய ஜீவிதத்தில் இது சம்பவிக்கிறது? யோனாவினுடைய ஜீவிதத்தில் கர்த்தருடைய சொற்படி கேட்டு இந்த பெருங்காற்று வருவதற்கு காரணம் உண்டு. காரணத்தை கண்டுபிடித்து காரணத்தின்படியான விஷயங்களை தெய்வ கரத்தில் அர்ப்பணித்தால் இந்த பெருங்காற்று எதற்காய் கர்த்தர் அனுப்பினாரோ அதை நிறைவேற்றின பின்பு அது அங்கு திரும்பி போய்விடும். அல்லேலூயா. எதற்காக தேவன் இந்த யோனாவினுடைய ஜீவிதத்தில் ஒரு பெருங்காற்றை கொண்டு வருகிறார்? யோனாவினுடைய ஜீவிதத்தில் சம்பவித்த சில மிஸ்டேக்குகள், யோனாவினுடைய வாழ்க்கையில் நடந்த சில வழி மாறுதல்களை மாற்றி சரியான நேரான திசைக்கு கொண்டு வரும்படியாகவே கர்த்தர் இந்த பெருங்காற்றை கொண்டு வருகிறார். சில பிள்ளைகளை அழிக்க அல்ல இந்த பெருங்காற்று, கடலிலே முக்கி கொல்ல அல்ல இந்த பெருங்காற்று, உன்னுடைய பொருட்களை எல்லாம் நஷ்டப்படுத்தி நீ நஷ்டப்பட்டு போக வேண்டும் என்று அல்ல தேவன் இந்த பெருங்காற்றை கொண்டு வந்தது. பதிலாய் நீ தேவனுடைய சித்தத்தின்படியாய் தேவனுடைய நேரான பாதை கொண்டு திரும்பி வர வேண்டும் என்பதற்காகவே இந்த பெரும் காற்றை தெய்வம் கொண்டு வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1வது அதிகாரத்தினுடைய யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை படியுங்கள். நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது என்று யோனாவினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட யோனா, சரி ஆண்டவரே என்று சொல்லி நினிவேவுக்கு போகாதபடிக்கு 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். விஷயம் இதுதான். மகா நகரமாகிய நினிவே அசீரிய மக்களுடைய தலைநகரம். இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கடி தாக்கி இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் செய்கிற எதிரிகள் அவர்கள். அப்படிப்பட்ட மகா நகரத்தின் மேல் தெய்வத்தினுடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கொண்டு போவதற்கு யோனா தீர்க்கதரிசிக்கு மனதில்லை. தன்னுடைய எதிரி ராஜ்யத்திலே போய் தெய்வத்தினுடைய வாக்குகளை அறிவிக்க அவனுக்கு மனது ஒத்துப்போகவில்லை. ஆகவே தெய்வ சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறான். தெய்வ சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறான். தெய்வத்தினுடைய வார்த்தையை விட்டு விலகி ஓடுகிறான். தெய்வத்தினுடைய திட்டத்தை விட்டு விலகி ஓடுகிறான். தெய்வத்தினுடைய சமூகத்திலிருந்து விலகி போவதற்கு ஒன்று, அவன் கூலி கொடுக்கிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பெருங்காற்றுகளை கர்த்தர் யோனாவுக்கு விரோதமாய் அனுப்பினதற்கு காரணம் என்ன?
ஒன்று, அவன் தெய்வ சமூகத்திலிருந்து விலகி இருக்கிறான். 2, தேவன் தனக்கு கொடுத்த வேலையிலிருந்து விலகி இருக்கிறான். 3, தெய்வ சமூகத்திலிருந்து இனி நான் நிற்கக்கூடாது என்று, தெய்வத்துக்கு பிரியமுள்ள அந்த வார்த்தையை நான் நினிவேக்கு கொண்டு போக மாட்டேன் என்று தன் இருதயத்தில் எதிரடையாய் சிந்தித்து விலகி ஓடுகிறான். அதற்காக அவன் கூலி பொருத்துகிறான். அல்லேலூயா. நாம கொடுக்கிற அநேக நன்மைகள் தெய்வ சமூகத்திற்கு கொண்டு போவதற்கா, தெய்வ சமூகத்திலிருந்து நம்மை விலக்குவதற்கா? நாம் கொடுக்கிற காணிக்கைகள், நாம் கொடுக்கிற தசம பாகங்கள், தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்கிற அர்ப்பணங்கள், தேவனுக்காய் புறப்படும்படி எடுக்கிற சில தீர்மானங்கள், வருஷத்தினுடைய முடிவிலும் வருஷத்தினுடைய ஆரம்பத்திலும் வருஷத்தினுடைய மத்தியிலும் நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள் தெய்வ சமூகத்திற்கு போவதற்கா அல்லது தெய்வ சமூகத்திலிருந்து விலகுவதற்கா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூலி பொருத்துவது எதற்காக? யோனா கூலி பொருத்தினது தெய்வ சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறதற்காக. தெய்வ சமூகத்திலிருந்து விலகி ஓடுவதற்காக, அவன் தன் ஆவிக்குரிய நிலைமைகளில் விட்டுவிட்டு கடந்து போவதற்காக, அவன் செய்த தவறில் அவனை விட்டுவிடாதபடிக்கு தேவன் அவனை சரியான பாதைக்கு திருப்பி கொண்டு வருவதற்காக அந்த கப்பலுக்கு விரோதமாய் ஒரு பெரும் காற்றை கட்டளையிட்டார். காற்று வராதிருந்திருந்தால் யோனா தெய்வத்தினுடைய சித்தத்துக்கு திரும்பி வந்திருக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2015 அல்லது இந்த வருஷத்தினுடைய முழுவதும் நீ கடந்து வந்திருக்கும் போது சில சரக்குகள் நஷ்டப்பட்டு போயிட்டோ, சமாதானமும் சந்தோஷமும் ஐக்கியமும் உடைந்து போயிட்டோ, ஜீவிதமே நடுங்கும்படியான பயங்கள் உண்டானதோ, இனி தப்பி பிழைப்போமா என்று சொல்லத்தக்க விதத்தில் போராட்டங்களில், பிரச்சனைகளில், கடன் பிரச்சனைகளில், வியாதிகளில், நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கிறீர்களோ, எதனால கர்த்தாவே என்று கேள்வியோட பதில் தெரியாதபடி நடந்து போகிறீர்களோ, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யோனாவை போல வழிமாறி இருக்கிறீர்களோ? யோனாவை போல தெய்வ சமூகத்தை விட்டு ஓடி ஒளிகிறீர்களோ? யோனாவை போல தெய்வத்தினுடைய சித்தம் செய்யாமல் மாறி நிற்பதற்காய் கூலி கொடுக்கிறீர்களோ? தெய்வ சித்தத்தை நான் செய்யவில்லை, நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி யாரையோ தெய்வ சித்தம் செய்வதற்கு கூலி கொடுக்கிறீர்களோ? உங்களுடைய ஜீவிதத்தை நேரான பாதைக்கு கொண்டு வரும்படியாகவே கர்த்தர் இந்த பெருங்காற்றை கட்டளையிட்டு இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கும் போது நான் தான் அது என்று உங்களுடைய இருதயத்தில் தோன்றுமானால், நீங்க தேவனுடைய பாதைக்கு திரும்பி வாருங்கள், நேரான பாதைக்கு திரும்பி வாருங்கள். என்னுடைய வாழ்க்கையினால் தான் இது சம்பவித்திருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுங்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஏன் அலைப்பாய வேண்டும்? உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் ஏன் போராட்டம் எழும்ப வேண்டும்? உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஏன் நஷ்டப்பட வேண்டும்? உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் உள்ள சரக்குகள் ஏன் தூக்கி எறியப்பட வேண்டும்? இனி வேண்டாம். யோனாவே, குடும்பத்தில் இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீயானால் அது சீக்கிரமாய் எழுந்திருந்து தேவனுடைய பாதைக்கு வந்து நல்மனம் பொருந்துவீர்களானால் இந்த பெருங்காற்றம் மாறும். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த என்னுடைய செய்தியை கேட்கும் போது நீங்கள் தீர்மானம் எடுத்தால் 2015 சமூகத்திலிருந்து விலகினது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நஷ்டப்பட்டு போனதோ அதையெல்லாம் தெய்வம் 2 மடங்காய் திருப்பி தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 மடங்காய் திருப்பி கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, கர்த்தருடைய காற்று வெளிப்பட்ட இரண்டாவது சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23, 24 2 வசனங்களை படிக்கலாம். அவர் படவில் ஏறிய போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். முதலாவது சம்பவத்தில் யோனா நித்திரையாயிருந்தான். என்ன காரணம்? யோனாவுக்கு தெரியும், தன்னால் தான் இது சம்பவிக்கிறது, தான் எழுந்திருந்தால் இதற்கு ஒரு மாற்றம் உண்டாகும். வழி விலகுகிறவன் அநேக சமயத்தில் தெய்வ சமூகத்தில் எழுந்திருக்க முடியாமல் போகும். பாதை மாறுகிறவர்கள் தெய்வ சமூகத்தில் நிற்க முடியாமல் மாற்றப்படுவார்கள். அவர்கள் தான் நித்திரையில் இருப்பார்கள். இங்கேயோ இரண்டாவது சம்பவத்தில் நாம் வாசிக்கிற இந்த பெருங்காற்று வருகிற இடத்தில் சீசர்களும் இயேசுவும் ஒரு படகில பயணம் செய்கிறார்கள். நல்ல பயணம் அது. காரணம், இயேசுவும் சீசர்களும் உள்ள பயணம். இயேசு இருந்தால் அந்த பயணத்திற்கு மிகப்பெரிய சந்தோஷம். இயேசு இருந்தால் பெரிய மகிழ்ச்சி. இயேசுவின் சமூகத்தில் எப்பொழுதும் ஆனந்தம். நான் விசுவாசிக்கிறேன், அந்த படகு துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆராதனையோடும் மகிழ்ச்சியோடும் இயேசு அநேக விஷயங்களை சீசர்களோடு பேசியிருப்பார். சீசர்கள் அநேக காரியங்களை இயேசுவோடு பேசி இருக்கிறார்கள். ஒருவேளை முந்தி நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டு சந்தோஷத்தோடு கூட படகிலே போகிறார்கள். எவ்வளவு நல்ல விஷயம் இது. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நீங்களும் நானும் விரும்புகிறோமா? இயேசுவோடு விதமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அவரோடு பேச, அவரோடு கூட நம்முடைய இருதய வாஞ்சைகளை அறிவிக்க, அவர் சொல்லுகிறதை நாம் கேட்க,
இவ்விதமாய் ஒரு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாய் நம்முடைய விசுவாச பயணத்தில் முன்பதாய் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவ்விதமாய் இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலும் நஷ்டங்கள் வராது. இந்த பூமியில் அவர்கள் ஜெயமுள்ளவர்களாய் ஜீவிப்பார்கள். இப்படி இயேசுவும் சீசர்களும் சந்தோஷத்தோடு பேசிக்கொண்டு முன்பதாய் கடந்து போகிறார்கள். கொஞ்ச நேரமானது. இயேசு அயர்ந்த நித்திரைக்குள்ளாய் வருகிறார். ஒருவேளை முந்தின நாள் செய்த ஊழியங்களாய் இருக்கலாம். உடல் களைப்பின் நிமித்தம் இயேசு உறங்கி போகிறார். இயேசு உறங்குகிறார் என்றாலும் அவர் சகலத்தையும் ஆளுகிறார் என்று சொல்லி அர்த்தம். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு நித்திரையாயிருக்கிறார். சீசர்கள் அங்கு அவர்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அமைதியாயிருந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய காற்று உண்டாகிறது. பெருங்காற்று வெளிப்படுகிறது. இந்த பெருங்காற்று வெளிப்பட்ட உடனே பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இந்த பெருங்காற்று அந்த கப்பலில் உண்டாக்கின போராட்டம் என்ன? இந்த 12 சீசர்கள் என்று சொல்லுகிற இயேசுவின் சீசர்கள் அநேகம் பேர் மீனவர் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், மீன் பிடிக்கிறதை தொழிலாய் கொண்டவர்கள். அவர்களுக்கு அந்த படகு சென்று கொண்டிருக்கிற கடல் நன்றாக அறிமுகமான கடல். அங்கே எப்பொழுது காற்று வீசும், எப்பொழுது அலைகள் எழும்பும், என்னென்ன விதமாய் அந்த இடத்துல சூழ்நிலைகளுக்கு மாற்றம் வரும் எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உண்டான காற்று முன்பு இவர்கள் அறிந்திராத ஒரு காற்று. இப்பொழுது வெளிப்பட்ட ஒரு பெருங்காற்று இதற்கு முன்பு அவருடைய ஜீவிதத்தில் வெளிப்படாத அனுபவத்தை கொடுக்காத ஒரு காற்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2வது பெருங்காற்று வந்த இந்த அருமையான சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவர்கள், இயேசுவை விட்டு பிரியாதவர்கள். நல்ல அனுபவத்தில் உள்ள இவர்களுடைய ஜீவிதத்தில் இந்த காற்று வருவதற்கு காரணம் என்ன? நீங்கள் ஒருவேளை என்னை பார்த்து சொல்ல, நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் கர்த்தருக்காய் முன்னின்று செய்கிறோம், எங்கள் வேலைகளை விட்டு நாங்கள் இயேசுவுக்கு முழு நேரமாய் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் குடும்பமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், நாங்கள் குடும்பமாய் கர்த்தருக்கு மகிமையாக இந்த கிராமத்தில் ஜீவிக்கிறோம், இந்த பட்டணத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று நாங்கள் தீவிரமாய் மினிஸ்ட்ரி செய்கிறோம், எங்களுடைய தரிசனம், எங்கள் சபையினுடைய தரிசனம் எல்லாம் இயேசுவை மையப்படுத்தியே இருக்கிறது, இதற்காகவே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் என்று என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்க சொல்லலாம், இப்பொழுது என் வாழ்க்கையில இதுவரை நான் சந்திக்காத, இதுவரை நான் பார்த்திராத, இதுவரை நான் அனுபவித்திராத ஒரு காற்று எழும்பி வருகிறது. எதனால்? என்னுடைய மினிஸ்ட்ரியில் எழும்பி வருகிறது. எதனால்? என்னுடைய குடும்பத்தில் எழும்பி போராடுகிறது. எதனால்? என்னுடைய ஜீவிதத்தில் எழும்பி வருகிறது. எதனால்? என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இதற்கு பின்னணியில என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் தவிப்பீர்களே. ஆனால் இந்த பெருங்காற்று வருவதற்கான காரணம் உண்டு. யோனாவினுடைய ஜீவிதத்தில் வந்த பெருங்காற்று அவரை நேரான திசைக்கு கொண்டு வருகிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சீசருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது போல ஒரு காற்று வருவதற்கு, இந்த 2வது சம்பவத்தில் வெளிப்பட்ட காற்று வருவதற்கு காரணம் அவர்களுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லது விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த காற்று வருகிறது. அல்லேலூயா. சில ஜீவிதத்தில் சில காற்றுகள் வருவது விசுவாசத்தை ஒன்று உறுதிப்படுத்துவதற்கு, இதுவரை நீங்கள் அனுபவிக்காத ஒரு போராட்டம் வருவதற்கு காரணம் உங்களுடைய விசுவாசத்தை ஒன்று உறுதிப்படுத்துவதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு, உங்களுடைய விசுவாசத்தினுடைய அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போவதற்கு. விசுவாசம் வளருகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம் உண்டு. அந்த விசுவாசத்திலிருந்து விசுவாசத்தை வளர்த்தி எடுக்க வேண்டியது ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய கடமை. காரணம், தேவன் இந்த காற்றை அனுமதித்து விட்டு அமைதியாய் உறங்குவதற்கு காரணம் உண்டு. இவர்கள் இனி வரப்போகிற நாட்களில் என்னுடைய காலம் முடிந்து நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இவர்கள் உலகத்தை கலக்கிறவர்களாய் மாற வேண்டும். ரோம அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு உண்டாகும், யூதர்களுடைய எதிர்ப்பு உண்டாகும், புறஜாதிகளுடைய எதிர்ப்புகள் உண்டாகும். தேசத்தினுடைய 4 திசைகளிலும் இவர்கள் பறந்து போகிற நாட்கள் உண்டு. 4 திசைகளில் ஓடி ஊழியம் செய்கிற நாட்கள் உண்டு. அப்பொழுது இவர்களுக்கு விரோதமாய் வருகிற பலவிதமான போராட்டத்தில் இவர்கள் விட்டுக் கொடுக்காமல் பின்மாறாமல் நிலையாய் நிற்க வேண்டுமானால் விசுவாச ஜீவிதத்தை ஒன்று ஆழமாய் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருந்தார். ஆகவேதான் ஒரு பெருங்காற்றை தெய்வம் அனுமதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள்,
வேளையில கர்த்தர் அறியாமல் அல்ல இந்த காற்று வந்திருப்பது. ஒரு பைனான்சியல் ப்ராப்ளம் உங்க ஜீவிதத்தில் போராடுகிறதா? மினிஸ்ட்ரியில் சிலர் எழும்பி உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்களா? நீங்கள் செய்யாததையும் நீங்கள் கேட்காததையும் நீங்கள் செய்ததாக குற்றப்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் சிலர் எழுந்து நிற்கிறார்களா? உங்களுடைய மினிஸ்ட்ரி சரியில்லை, உங்களுடைய பிரசங்கம் சரியில்லை என்று சொல்லி சிலர் பேசுகிறார்களா? உங்களுடைய பக்தியை பலரும் பரிகசிக்கிறார்களா? இந்த காற்று இதுவரை வருவதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் வேதனைப்பட்டு நிற்கிறீர்களா? கவலைப்படாதிருங்க. கர்த்தர் உங்க இருதயத்தில் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவே இந்த பெருங்காற்றை அனுமதித்து இருக்கிறார். நீங்கள் உறுதிப்பட்டு விட்டால் இந்த பெருங்காற்று மாறிவிடும். ஹல்லேலூயா! நீங்கள் உறுதிப்பட்டு விட்டால் இந்த பெருங்காற்று மாறி போகும். கர்த்தர் இதைவிட மேலான சில ஸ்தலங்களுக்கு உங்களை கொண்டு போக போகிறார். இப்பொழுது நீங்க செய்து கொண்டிருக்கிறவைகளை பார்க்கலாம் மேலான ஊழியங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். சில ராஜ்யங்களுக்கு தேவன் உங்களை கொண்டு போக போகிறார். விசாலமான பாதைக்கு தேவன் உங்களுக்கு வழி ஓபன் பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்க பிசினஸில், உங்கள் கையின் பிரயாசங்களில் இப்பொழுது நீங்கள் செய்வதை பார்க்கல விசாலமான ஒன்றை தேவன் கொண்டு வர போகிறார். உங்களுடைய விசுவாசத்தினுடைய கிரியைகள் வெளிப்படத்தக்கதாய் பெரிதான கதவுகளை தேவன் உங்களுக்காய் திறக்க போகிறார். ஆகவேதான் தெய்வீக திட்டத்தின்படி நீங்கள் அந்த விசுவாசத்தினுடைய கிரியைகளுக்கு ஏற்றவாறு வளர்ந்து வருவதற்கு தேவன் உங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதற்காக இந்த பெருங்காற்றை அனுமதித்து இருக்கிறார். விசுவாசத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் அனுமதித்த இந்த பெருங்காற்றுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஒருவேளை சீசர்களை போல நாம நினைக்கலாம் ஜீவனற்று போகிறதாய் மடிந்து போகிறோம் என்று சொல்லத்தக்க சூழ்நிலையா இருக்கலாம். தேசம் விட்டு ஓடி போக வேண்டும், இனி இந்த ஊர்ல இருக்க முடியாது, எங்க ஜனங்களுக்கு முன்பதாய் நிற்க முடியாது, சொந்த பந்தங்களுக்கு முன்பதாய் நாங்கள் நிற்க முடியாது, நாங்க ஊரை விட்டு ஓடி போகிறோம், இந்த வீட்டை விட்டு நாங்க வெளியேற போகிறோம், சொந்த பந்தங்களை விட்டு நாங்க வெளியேற போகிறோம், வேற எங்காவது போய் ஏதாவது செய்ய விரும்புகிறோம் என்பது போல சூழ்நிலைகள் மத்தியில் நிற்கிறீர்களோ, நீங்கள் ஓடி போகாதிருங்கள். நீங்கள் நிற்கிற இடத்திலேயே நில்லுங்கள். இந்த இடத்தில் தான் உங்க தலைகளை தேவன் உயர்த்த போகிறார். இந்த இடத்தில் தான் கர்த்தர் ஆத்துமாக்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த இடத்தில் தான் வெட்கப்பட்ட இந்த இடத்தில் தான் மடிந்து போவோம் என்று சொன்ன இந்த இடத்தில் தான் இந்த பெருங்காற்றுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தேவன் உங்களை நிலைநிறுத்தவே இந்த போராட்டத்தை அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா! 2 தீமோத்தேயு 1:12 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:23 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலர் அனுபவிக்காத வேதனை ஒன்றுமில்லை. சரீரத்தில் அனுபவிக்கிற வேதனைகள், கப்பல் சேதங்களில் அனுபவிக்கிற வேதனைகள், அடிக்கப்பட்ட அடிகள், வலிகள், குற்றம் சுமத்தப்பட்ட சூழ்நிலைகள், சகோதரர்கள் கைவிட்ட சூழ்நிலைகள், எல்லாவித நெருக்கடியிலும் போய் கடைசியாய் விதமாய் சொல்லுகிற சபைகளை குறித்த பாரம், வெளியே சரீரத்தில் மட்டுமல்ல உள்ளே மனசுலேயும் பாரத்தை சுமந்து நடக்கிற ஒரு பாடுகளின் ஜீவிதத்தின் வழியாக அவர் கடந்து போகிறார். இவ்வளவு பெரிய கஷ்டத்தின் வழியாக கடந்து போனார். பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எது பிரிக்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுலே, இந்த விசுவாசம் உங்களுக்கு ஒரே நாளில் வந்ததா? இப்படி நிலை நிற்கிற ஒரு தைரியம் ஒரே நாளில் உங்களுக்கு உண்டானதா? இல்லவே இல்லை. வழி நடத்துதலினாலே தேவன் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி மேன்மையாய் வருகிற எல்லா போராட்டங்கள் மத்தியிலையும் பவுல் அப்போஸ்தலன் முன்வைத்த காலை பின்வைக்காதபடி அவரை ஓட வைத்தது என்றால், இப்பொழுது உங்களுக்கு உண்டாகிற போராட்டமும் நமக்கு உண்டாகிற ஒரு பெருங்காற்றும் அதுவேதான் நமக்கு கொண்டு வர போகிறது, உங்களை ஆழத்தில் உறுதிப்படுத்த போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியமாயிற்று. நாளை தினத்தில் நீங்கள் விசுவாசத்தினால் அற்புதங்களை செய்ய போகிறீர்கள். எபிரேயர் 11 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 33 வசனங்களில் நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்கள் அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரகத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நிய சேனையை முறியடித்தார்கள். பயங்கரமான காரியங்களை விசுவாசத்தினாலே தெய்வ பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள். உங்களை என்னையும் வருங்காலத்தில் அவ்விதமாய் கர்த்தர் செய்ய வைக்க போகிறார். ராஜ்யங்களை கலக்குகிறவர்களாய், தேசங்களை கலக்குகிறவர்களாய், ஆயிரங்களை கர்த்தரண்டையில் நடத்துகிறவர்களாய் நீங்களும் உங்கள் குடும்பமும் மாறப்போகிறீர்கள். ஆகவேதான் சீசர்களுக்கு விரோதமாக இந்த பெருங்காற்று வந்தது, நமக்கு விரோதமாக இந்த பெருங்காற்று வருகிறது. நாம் இந்த பெருங்காற்று மத்தியில் அமிழ்ந்து போகாதபடி தூக்கி நிறுத்தவே இந்த பெருங்காற்று. சீசர்கள் எழும்பி இயேசுவை அழைத்தது போல இன்றைக்கு நாம் இயேசுவை அழைப்போம். இயேசு எழுந்தவுடனே நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்களா என்று அல்ல சொன்னது, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டீர்கள் என்றுதான் கேட்டார். காரணம்,
இங்கே இயேசு நித்திரையாய் இருந்தது நாம விசுவாசத்தில் அதை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ஜீவிதத்தில் அதை செய்வோம். எழுந்திருப்போம், காற்றையும் கடலையும் எழும்பி வருகிற சகல பெருங்காற்றுகளையும் கடிந்து கொள்ளுவோம். விசுவாசத்தோடு அதில் உறுதியாய் நிற்போம். வருகிற நாட்களில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட தம்முடைய ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் அனுப்புகிற பெருங்காற்றுகள் எங்களுடைய ஜீவிதத்தை அழிக்க அல்லப்பா, எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு, நாங்கள் வழி விலகி போன இடத்திலிருந்து சரியான வழிக்கு டிராக்கில் திரும்பி வருவதற்கு, கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு வல்லமையான காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதித்த பெருங்காற்றுகளுக்காய் ஸ்தோத்திரம். உண்டாக்கின வேதனைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதில் ஒன்றும் நஷ்டப்படாதபடி எங்களுக்கு திருப்பி கொடுத்து கனம் கொடுக்க போகிறதற்காய் நன்றி. தீர்மானித்த சில நபர்களை கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.